அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் வீணை எஸ். பாலச்சந்தர் அவர்கள் இயக்கிய சஸ்பென்ஸ் திரைப்படங்கள் பற்றி இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பார்க்க இருக்கோம். நமக்கு எல்லாருக்குங்க அதாவது இயக்குனர் சிகரம் திரு கே. பாலச்சந்தர் அவர்களை பற்றி நமக்கு நிறைய தெரியும். அவர் படங்கள்லாம் நிறைய வெற்றி படங்கள் நாம் பார்த்துருக்கோம். ஆனால் இவர் வீணை எஸ். பாலச்சந்தர்னு இவருக்கு பேர். ஏன்னா இவர் வீணை வாசிப்பதில் ரொம்ப திறமையானவர். அது மட்டும் இல்லாமைய இப்போ திரு கே. பாக்கியராஜ் அவர்கள், டி. ராஜேந்தர் அவர்கள்லாம் எப்படிங்க எல்லாமே நடிப்பு, இசை, இயக்கம், பாடல்கள் எல்லாமே அவர் ஒருத்தங்களே பண்ணுறாங்களோ அதே மாரி இவர் அந்த காலத்தில் நடிக்கவும் செஞ்சுருக்காரு, இயக்கவும் செஞ்சுருக்காரு, இசையமைக்கவும் செஞ்சுருக்காரு, பாட்டு எழுதியிருக்காரு, கதாநாயகனாகவும் நடிக்கிறாரு, வில்லனாகவும் நடிக்கிறாரு. இப்படி பலதரப்பட்ட வித்தியாசமான கதாபாத்திரங்கள் நடித்திருக்காரு. இன்னொரு மிக முக்கியமான ஒரு செய்தி என்னன்னாங்க, ஒவ்வொரு படத்துலையும் ஏதோ ஒரு புதுமைகளை செய்வார். அதை பற்றி தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில் நாம் பார்க்க இருக்கிறோம். ஒவ்வொரு படத்துலையும் ஏதோ ஒரு புதுமை நிச்சயமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இயக்கிய படங்கள் இல்லாமல் நடித்த படங்கள் நிறையா இருக்கும். ஏவிஎம் அவருடைய ஏவிஎம் நிறுவனத்துடைய பெண் அப்படிங்கிற திரைப்படம், மரகதம் அப்படிங்கிற படம், இது நிஜமான்கிற படம், இப்படி எல்லாம் பல படங்கள்லாம் நடிச்சிருக்காரு. இதில் முக்கியமாக ரொம்ப ரொம்ப சஸ்பென்ஸான படங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஒரு 4 திரைப்படங்கள் நாம் இன்னைக்கு பார்க்க இருக்கோம். அதில் முதல் படம் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடித்த அந்த நாள் அப்படிங்கிற ஒரு படம். அந்த படம் மகத்தான வெற்றி பெற்ற படம். ஒரு பாடல்களே இல்லாமல் முதல்ல வந்த திரைப்படம். அடுத்தது 2வது அவனா இவன் அப்படின்னு ஒரு படம். அதுவும் ஒரு வித்தியாசமான படம். 3வது பொம்மை அப்படிங்கிற ஒரு படம். 4வது நடு இரவில் அப்படிங்கிற ஒரு படம். இந்த படங்களை பற்றி நாம் இன்றைய நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கிறோம். இந்த திரைப்படம் 1954ஆம் ஆண்டு வெளிவந்தது. இந்த படத்தில் முதல் காட்சியிலேயே நடிகர் திலகம் சுட்டுக் கொல்லப்பட்டுருவார். இதில் பக்கத்து வீட்டுக்காரர் இருக்கக்கூடிய பி.டி. சம்பந்தம் அப்படிங்கிறவர் மேலே முதல்ல சந்தேகம் ஏற்படும். அடுத்தது நடிகர் திலகத்துடைய தம்பியாக வருவார், பட்டாபி அப்படிங்கிற ஒரு கேரக்டர். அவர் மேலேயும் சந்தேகம் வரும். அடுத்தது 3வது அவருடைய மனைவி மேலேயும் இந்த படத்தில் சந்தேகம் வரும், இவங்க தான் கொலை செஞ்சுருப்பாங்கன்னு சொல்லிட்டு. அடுத்தது நடிகர் திலகத்தோடைய காதலியாக வருவாங்க, பண்டரிபாய் மனைவி இருந்தாலும் காதலி, இவங்க மேலேயும் சந்தேகம் வரும். இந்த அந்த நாள் அப்படிங்கிற திரைப்படம் இந்த 5 பேர் மேலே சந்தேகம் இருக்கும். இதை ஜாவகர் சீதாராம் அப்படிங்கிறவர் நல்லா துப்பறியும் அந்த சிஐடியாக வராரு. ரொம்ப நல்லா பண்ணியிருப்பார். இந்த 5 பேரில் யார் கொலை செஞ்சாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்தோடைய கதை. இதில் இன்னொரு முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னாங்க, இந்த படம் 1955ஆம் ஆண்டு இந்திய தேசிய பட விருது அதுல 2வது பரிசு இந்த படத்திற்கு கிடைச்சிது அப்படிங்கிறது ஒரு சிறப்பான செய்தி. அதே போல் 1991ஆம் ஆண்டு இந்திய சர்வதேச திரைப்பட விழா 14வது சர்வதேச திரைப்பட விழாவில் இந்த படம் திரையிடப்பட்டது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு செய்தி. இந்த படம் இத்தனை காலங்கள் கடந்தாலும் இன்னும் இந்த படம் பேசப்படுகிறது அப்படின்னா அந்த படத்தோடைய இயக்கமும் நடிகர் திலகத்தோடைய நடிப்பும் ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்றோம். குட்டி பத்மினி அவங்க அக்காவுக்கு மாப்பிள்ளை வராரு. மாப்பிள்ளை வரவர் யார் அப்படின்னா இவரு தான் வராரு, வீணை எஸ். பாலச்சந்தர். அந்த கொலை செஞ்ச வீணை பாலச்சந்தர் மாப்பிள்ளையா வராரு. இதை இந்த குட்டி பத்மினியும் அந்த சிறுவனும் பார்த்துட்டு அதிர்ச்சி ஆயிடுவாங்க. அப்போ அதிர்ச்சி ஆகிட்டு வெளியில் ஒரு தேர் மாரி இருக்கும், அது அடியில் உட்காந்து தான் பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த அடுத்த சீன்லேயே இந்த பொண்ணு குட்டி பத்மி அவங்க கேட்பாங்க, அவனா இவன் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ தான் டைட்டிலே வரும். அப்போ இந்த கொலையை அவன் தான் செஞ்சான் அப்படிங்கிறத எப்படி இவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறது தான் மீதி கதை. ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும் இந்த படம். பொம்மை அப்படிங்கிற இந்த படத்தில் மெயின் கேரக்டரே இந்த பொம்மை தான். இந்த பொம்மையை மையமாக வச்சு தான் கதையே நடக்கும். இந்த பொம்மைக்குள்ளே ஒரு பாம் வச்சுருவாங்க. அந்த பாம் அந்த ஒரு 4 பார்ட்னர் இருப்பாங்க. அதில் 3 பேர் சேர்ந்து ஒருத்தர் கொல்றதுக்காக ஒரு பாம் வச்சிடுறாங்க. இந்த பொம்மை என்ன பண்ணுதுன்னா,
பல பேர்கிட்ட அப்படி போகுது. ஒவ்வொருத்தர்கிட்டயும் அந்த பொம்மை மாறி மாறி போகுது. எப்ப வெடிக்குமோ அப்படிங்கிறது தான் ஒரே சஸ்பென்ஸா இருக்கும். முதல்ல இந்த பொம்மை இந்த மாரி ஒரு சின்ன குழந்தை கையில கிடைக்கும். அந்த சின்ன சிறுமி வச்சு விளையாண்டுக்கிட்டு இருப்பாங்க. இந்த நேரத்தில வெடிச்சிருமோ அப்படின்னு எல்லாரும் நினைப்பாங்க. அதேபோல நெறைய பேர்கிட்ட ஒரு பள்ளியில வந்து நெறைய குழந்தைகள் இருப்பாங்க. அவங்க கிட்ட கிடைக்கும். இப்படி மாறி மாறி கடைசியில இந்த பாம் எங்க வெடிக்குது அப்படிங்கிறது தான் இந்த கதை. உங்க இந்த படத்துல இந்த கிளைமேக்ஸ் ரொம்ப சூப்பரா இருக்கும். நான் இப்ப சொல்லிட்டா உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் போயிரும். நீங்களே இந்த படத்த பார்த்தா தெரியும். இந்த படத்துல என்ன ஒரு புதுமைனாங்க, அந்த டைட்டில் போடும்பொழுது கடைசில தான் டைட்டில் போடுவாங்க. டைரக்டர் அவர் எஸ். பாலச்சந்தரே அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, எல்லாரையும் அறிமுகப்படுத்துவார். அவங்களே வந்து அவங்க பேர சொல்லி அவங்க அறிமுகப்படுத்திப்பாங்க. இன்னொன்னு என்ன அப்படின்னா, இந்த படத்துல அ அ வந்து ஜேசுதாஸ் அவரு, பி. சுசீலா இவங்க எல்லாருமே தாங்களே அறிமுகப்படுத்தி, அந்த சின்ன வயசுல அவங்களுடைய ஃபேஸ் எப்படி இருக்குங்கிறத இந்த படத்த நம்ம பார்த்து ரசிக்கலாம். இது ஒரு சிறந்த படம். நடு இரவில் அப்படிங்கிற இந்த படம் ரொம்ப பெரிய வெற்றி படம். 1965ஆம் ஆண்டு வெளிவந்தது. இந்த படத்துல மேஜர் சுந்தரராஜன் அவர்கள் நடிக்கிறாங்க. அதேபோல இந்த படத்துல டாக்டரா வராரு. இவர் எஸ். பாலச்சந்தர் அவர்கள் டாக்டரா வராங்க. இவரு மேஜர் சுந்தரராஜன் ஒரு பெரிய கோடீஸ்வரர். அவரு சீக்கிரம் இறந்துருவாரு 20 நாள்ல அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லுவாரு. அப்ப இவங்க வந்து ஒரு ஒரு ஏரி மாரி இருக்கும். அதுக்கு நடுவுல ஒரு பெரிய பங்களா. அதுல தான் வசிப்பாங்க. இவங்க சொந்தக்காரங்களெல்லாம் வர சொல்லுவாரு. வீணை எஸ். பாலச்சந்தர். இவங்க இங்க வந்தவங்க ஒவ்வொருத்தரா இறந்துகிட்டு இருப்பாங்க. இவங்க யாரு கொலை செய்யறாங்க? எதுக்காக கொலை செய்யறாங்க? அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. ரொம்ப சஸ்பென்ஸா இருக்கும். ஒவ்வொரு கொலையும் நடக்கும் பொழுது, யார் செய்யறாங்கங்கிறது ஒரு எதிர்பார்ப்ப தூண்டும்படியாக அமைந்தது இந்த படம். இந்த படத்துல வரிசையா எல்லாம் இறந்துக்கிட்டு வராங்க. யார் இறந்தாங்க அப்படிங்கிறத அந்த கடைசி காட்சியில, அந்த கிளைமேக்ஸ்ல மேஜர் சுந்தரராஜன் அவர்கள் வந்து கொலைகாரன சுட்டு கொன்றுவார். அவரு குப்புற கிடப்பாரு. அப்ப அவர் சொல்லுவாரு, "இத்தனை கொலையை செஞ்சது அந்த டாக்டர் தான் இந்த கொலையை செஞ்சாரு." டாக்டர் யாருன்னா அவரு வி.என்.எஸ். பாலச்சந்தர். இவரு தான் கொலை செஞ்சாரு. அப்படி எல்லாத்துக்கிட்டயும் அங்க சுத்தி எல்லாம் இருப்பாங்க சொல்லுவார். அப்ப மாடி மேல அவரு ஒரு குரல் கேட்கும். எல்லாம் திரும்பி பார்ப்பாங்க. யார் இறந்துட்டாரு வி.என்.எஸ். பாலச்சந்தர்ன்னு நினைக்கிறாங்களோ, அந்த வீணை பாலச்சந்தர் மாடி மேல நின்னுட்டு, "என்னாச்சு? ஏதோ மறுபடியும் பிரச்சனையா? மறுபடியும் கொலையா?" அப்படின்பாரு. எல்லாம் அதிர்ச்சி ஆயிருவாங்க. அப்பதான் இந்த படத்துடைய இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு வி.என்.எஸ். பாலச்சந்தர் டைட்டில் போடுவாங்க. இப்ப இந்த மாதிரி பல புதுமைகளை செய்திருக்கார். இப்படிப்பட்ட இந்த வி.என்.எஸ். பாலச்சந்தர் இந்த நடுஇரவில் படத்துக்கு அப்புறம் படம் எடுக்கல. இந்த நடுஇரவில் படம் அப்படிங்கிறது அகதா கிறிஸ்டி அப்படிங்கிற ஒரு ஆங்கில எழுத்தாளர் அவங்க எழுதின அண்ட் தென் தேர் வேர் நன் அப்படிங்கிற ஒரு படத்தை தழுவி எடுக்கப்பட்ட ஒரு படம். ரொம்ப நல்லா இருக்கும். அது ரொம்ப இயக்கம் ரொம்ப நல்லா இருக்கும் என்று கூறி, உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தால் இந்த படங்களை பார்த்து மகிழுங்கள் என்று கூறி இந்த நிகழ்ச்சியை இந்த அளவில் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.